மார்க்கெட் பீக்ல இருக்கும்போது நான் என்டர் ஆக மாட்டேன். 80,000 பாயிண்ட்ஸ் சென்செக்ஸ்ல ரிலையன்ஸ் growth ஆச்சுன்னா டக்குன்னு சென்செக்ஸ் வேல்யூ ஏறும். ஏன்னா சென்செக்ஸ்ன்றது டாப் 30 கம்பெனிஸ் இந்தியாவில் மட்டும்தான். அந்த நம்பர்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சென்செக்ஸ் வந்து 80,000 போகும். ஸோ இவங்க எந்தெந்த செக்மெண்ட்ல இருக்காங்களோ அது எல்லாத்துலேயுமே ஒரு மார்க்கெட் லீடராக கிட்டத்தட்ட மேக்ஸிமம் ஒரு மோனோபோலியாக இருக்காங்க, இல்லைனா மேக்ஸிமம் மார்க்கெட் ஷேரை வச்சிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸோ இந்த கம்பெனி ஃபியூச்சரில் வாங்கலாமா அப்படின்னா ஆல்ரெடி ஒரு 150 years old கம்பெனி, ரிசர்ச்சும் போயிட்டு இருக்கு. அண்ட் இட்ஸ் அ குளோபல் எம்என்சி. அண்ட் மார்க்கெட் வந்து ஒரு கிராஷ் ஆகுது, ஒரு சேஞ்சஸ் கரெக்ஷன்ஸ் வருதுன்னும் போது இந்த ஸ்டாக்ஸ் வந்து கொஞ்சம் குயிக்காக ரெக்கவர் அண்ட் ரிட்டர்ன்ஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பயோகான் லாஸ்ட் 2-3 monthsல பார்த்தீங்கன்னா அவங்க ஐ திங்க் ஒரு 200 லெவல்ஸ் வந்து 300 கிராஸ் பண்ணி 350s இருக்காங்க. ஸோ ஆல்ரெடி ஒரு மிகப்பெரிய ரன் அப், ஒரு மோர் தேன் 50-60% ரிட்டர்ன்ஸ் ஒரு லாஸ்ட் 2-3 monthsல கொடுத்துட்டாங்க. இன்னமுமே இவங்களோட ப்ரைஸ் ஏர்னிங் ரேஷியோ கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு, ஸ்ரீ துர்கா டிஎம்டி கம்பிகள். நியூஸ் கஃபே நேயர்களுக்கு வணக்கம். நான் கணேஷ் செந்துரு, உங்கள் ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட். நம்ம ஸ்டாக் மார்க்கெட் சம்பந்தமாக நிறைய விஷயங்களை பார்த்துட்டு இருக்கோம். இந்த வாரம் 3 கம்பெனிக்கு முன்னாடி மார்க்கெட் வந்து 80,000 பாயிண்ட்ஸ் கிராஸ் ஆயிடுச்சு, இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது நல்லதா, இன்னும் கொஞ்சம் தள்ளி போடலாமா, இந்த மாதிரி கேள்விகள் நிறைய பேர் மைண்டில் ஓடிட்டுருக்கோம், யாரெல்லாம் ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கீங்களோ. பட் நம்ம வீடியோஸை பார்க்குற நிறைய பேர் கால் பண்ணி கேட்குறது, சார் எனக்கும் ஸ்டாக் மார்க்கெட்டில் ஆசையாக இருக்குது, நான் என்ட்ரு ஆகணும், நான் எந்த ஸ்டாக் வாங்கலாம், ஒரு அட்வைஸ் கொடுங்க. நான் வந்து ரெஜிஸ்டர்ட் ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது, ரெஜிஸ்டர்ட் ஸ்டாக் ரிசர்ச் அனலிஸ்ட்டும் கிடையாது. ஸோ டெக்னிக்கலி நான் வந்து பண்ண முடியாது. ஸோ இது எல்லாமே எஜுகேஷனல் பர்பஸ். நீங்கள் கற்றுக்கிட்டு நீங்கள் இன்னும் ஃபர்தர் அனலைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணலாம். ஆர் ஒரு ரெஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் RIA இல்லை ரெஜிஸ்டர்ட் ரிசர்ச் அனலிஸ்ட் மூலமாக நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். சரி, எந்த மாதிரி கம்பெனியில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னா அது வந்து மார்க்கெட் வேல்யூவேஷனை பொறுத்து தான். அதாவது ஒரு 100 ரூபாய் அந்த பொருளோட விலை அப்படின்னா இப்போது டிமாண்டு ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்றதுனால 150 ரூபாயிலேருந்து 200 ரூபாய் வரைக்கும் விற்கிறாங்க அப்படின்னா எனக்கு அந்த பொருள் வேணுமா அப்படின்றத நம்ம யோசிப்போம். இல்லை அது 100 ரூபாய்க்கு மறுபடியும் வரும், இப்போ வந்து சீசன் டைமு, அப்போ வந்து விலை கொடுத்து தான் ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம பூ வாங்குகிறோம் அப்படின்னா அந்த தீபாவளி இல்லை முக்கியமான ஃபங்க்ஷன் டைம்லாம் பார்த்தீங்கன்னா எல்லார் வீட்லேயும் தேவை இருக்கும். அந்த 2-3 days வந்து கண்டிப்பாக எங்கே வாங்கினாலும் ரேட்டு ஜாஸ்தி தான், பெரிய டிஃப்ரென்ஸே கிடையாது. அது வாங்கி தான் ஆகணும். அவங்களுக்கான டைம், அதாவது பூ விற்கிறவங்க அதை ரெடி பண்ணி கொடுக்குறவங்களுக்கான டைம். ஸோ அப்போ வந்து அவங்களுக்கு வந்து ப்ராஃபிட் ஜாஸ்தியாக இருக்கும். எனக்கு அப்போ வேணான்னு யோசிச்சிங்கன்னா உங்களால் ஃபெஸ்டிவல் செலிப்ரேஷன் கொஞ்சம் அடி வாங்கும். ஸோ எனக்கு அப்போ வந்து 50 ரூபா இருக்கிற பூ ஃபார் எக்ஸாம்பிள் அப்படின்னா அது ஒரு 100 ரூபாய் விற்றாலும் சரி பரவாயில்ல எனக்கு கொடுங்க அப்படின்னு தான் வாங்குவோம். ஆனால் ஸ்டாக் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் நீங்கள் இருக்கிற பணத்தை எக்ஸ்ட்ரா பணத்தை முதலீடு பண்ண போகிறீங்கன்னும் போது அப்போது நான் வாங்கணுமா, அந்த அடுத்த 6 மாதத்துக்கு இந்த ரேட்டு குறையுமா குறையாதான் நமக்கு தெரியாது. இது வந்து ஜாஸ்தியாக இருக்குது, மறுபடியும் இறங்குமான்னு நமக்கு தெரியாது. அப்போது 100 ரூபாய் பொருளை வந்து 150-200 ரூபாய் இருந்ததுன்னா அது 150 ரூபாய்க்கு விற்கிறாங்கன்னு நமக்கு புரிஞ்சாதான் அது என்ட்ரு ஆகணுமா இல்லையான்றது நம்ம யோசிப்போம். ஸோ நம்ம ஒரு ஸ்டாக் அனலைஸ் பண்ணும்போது நிறைய ஃபேக்டர்ஸை பார்த்து ஃப்யூச்சரில் இதுக்கான விசிபிலிட்டி இருக்கா, இன்னொரு 5 வருஷத்துக்கு இந்த கம்பெனி க்ரோ ஆகுமா, இல்லை 5 வருஷம் கழிச்சு இந்த கம்பெனி இருக்குமா, ரீஇன்வென்ட் பண்ணிக்குமா, இந்த மாதிரி விஷயம்லாம் அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டாக் ப்ரைஸ் வந்து இங்கே இருக்கிற லெவல் வந்து கம்மியாக அதிகமாக அப்படின்றத ஃபர்தர் அனலைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் என்ட்ரு ஆகணும். நான் எதுக்கு இவ்வளோ சொல்கிறேன்னா மார்க்கெட் பீக்கில் இருக்கும்போது நான் என்ட்ரு ஆக மாட்டேன். 80,000 பாயிண்ட்ஸ் சென்செக்ஸில் ரிலையன்ஸ் growth ஆச்சுன்னா டக்குன்னு சென்செக்ஸ் வேல்யூ ஏறும். ஏன்னா சென்செக்ஸ்ன்றது டாப் 30 கம்பெனிஸ் இந்தியாவில் மட்டும்தான். அந்த நம்பர்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சென்செக்ஸ் வந்து 80,000 போகும். பட் ஸ்மால் கேப் இருக்குது, மிட் கேப் இருக்குது. 31வது கம்பெனிலேருந்து அடுத்த 500 கம்பெனி வந்து ஏறுதா இறங்குதான் நமக்கு தெரியாது. ஸோ நம்ம எங்கே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறோன்றது தெளிவு இருந்தால் மட்டும்தான் நமக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டோட நியதி அப்படின்னு சொல்லலாம், ரூல்ஸு, இல்லைனா நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியது அப்படின்னு. சரி, நம்ம 3 கம்பெனிஸ் பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு கம்பெனி பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 2 yearsஆக பெரிய க்ரோத் ஃபேஸ் இல்லாமல் ஒரு ரேஞ்ச் பவுண்டாகவே இருந்தது, ஏறும் இறங்கும், ஒரு 10-20% முன்ன பின்ன இருக்கும். பட் ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் கம்பெனி. இதை நம்ம வந்து ஒரு 4-5 months முன்னாடி 3-4 months முன்னாடி நம்ம அனலைஸ் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன். நெஸ்லே அப்படின்ற கம்பெனி தான். இப்போ ரீசெண்டாக அவங்களோட ஃபினான்ஷியல் இயர் ரிசல்ட்ஸ் வந்த பிறகு பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக டிசம்பரில் தான் இயர் எண்ட் ரிசல்ட்ஸ் வரும். இந்த வருஷம் மார்ச் மாதம் மாற்றிருக்காங்க. பட் அவங்க கால்குலேட் பண்ண லாஸ்ட் 4 quarter ரிசல்ட்ஸோட இயர் அண்ட் ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா EPS வந்து பயங்கர க்ரோத் காமிச்சிருக்காங்க. ஸோ பயங்கர க்ரோத்துன்னும் போது ஆட்டோமேட்டிக்காக PE ஃபேக்டர் குறைஞ்சிருக்கு. ஸோ அவங்களோட ஆவரேஜ் PE கம்பேர் பண்ணும்போது இப்போ இருக்கிற ப்ரைஸ் ஏர்னிங் ரேஷியோ யூஸ்வலாக 60 and above இருக்கிறது, இப்போ ஐ திங்க் 80 and above இருக்கிறது, இப்போ 55-60 ரேஞ்சில் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா EPS வந்து சடனாக ஒரு பெரிய ஜம்ப் ஆகிருக்கு.
31 ஆவரேஜாக 25, 28, 31 இருந்து இப்போ 40 வரைக்கும் மூவ் ஆயிருக்கு. ஸோ ஆட்டோமேட்டிக்காக ப்ரைஸ் ஏர்னிங் ரேஷியோ ட்ராப் ஆயிடுச்சு. இப்போ நான் என்ட்ரு ஆகலாமான்னா இவங்க வந்து மார்க்கெட் லீடர் இன் மெனி செக்மெண்ட்ஸ். சாக்லேட் கிட்கேட்டாக இருக்கட்டும், இல்லைனா மில்க் பவுடர்ஸாக இருக்கட்டும், அண்ட் இவங்க இருக்கிற மேனுஃபேக்சரிங் அந்த சில்ட்ரன்ஸ்க்கான அந்த மில்க் ஆல்டர்னேட்டிவ் இது வந்து இப்போ சுகர் கண்டென்ட் ஜாஸ்தியாக இருக்குன்னு ஒரு நியூஸ் வந்துச்சு. யூரோப்பியன் மார்க்கெட் மற்ற மார்க்கெட்ஸ்லலாம் சுகர் கண்டென்ட் இல்லாமல் இல்லை ரொம்ப கம்மியாக அவங்களோட ஸ்டாண்டர்ட் படி கொடுக்குறாங்க. பட் சவுத் ஈஸ்ட் ஏஷியன் மார்க்கெட்ஸில் இன்னமும் சுகர் கண்டென்ட் ஜாஸ்தியாக கொடுக்குறதா கம்ப்ளைண்ட். இதை வந்து குயிக்காக ரெக்கவர் பண்ணக்கூடிய வாய்ப்பு அவங்களுக்கு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நமக்கு நெஸ்லேனாலே மேகி தான், அதாவது மேகினாலே நூடுல்ஸு, பட் மேகி பண்ணுறது மேனுஃபேக்சரிங் கம்பெனி பார்த்தீங்கன்னா நெஸ்லே. ஸோ இவங்க எந்தெந்த செக்மெண்ட்டில் இருக்காங்களோ அது எல்லாத்துலேயுமே ஒரு மார்க்கெட் லீடராக கிட்டத்தட்ட மேக்ஸிமம் ஒரு மோனோபோலியாக இருக்காங்க, இல்லைனா மேக்ஸிமம் மார்க்கெட் ஷேரை வச்சுருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸோ இந்த கம்பெனி ஃபியூச்சரில் வாங்கலாமா அப்படின்னா ஆல்ரெடி ஒரு 150 years old கம்பெனி, ரிசர்ச்சும் போயிட்டுருக்கு, அண்ட் இட்ஸ் அ குளோபல் எம்என்சி. அவங்களுக்கு இந்தியன் மார்க்கெட் ஒரு மிகப்பெரிய மார்க்கெட், அது அவ்வளோ சீக்கிரம் விட மாட்டாங்க அப்படின்லாம் பார்க்கும்போது, அண்ட் அவங்களுக்கு ஒரு இமீடியட் த்ரெட்டுன்னா அந்த ஃபுட் இதை வச்சு தான். அதாவது ஃபுட்டில் வந்து எவ்வளோ சுகர் கண்டென்ட் கொடுக்குறாங்க, அவங்க சொல்கிறதுக்கும் இருக்கிறதுக்கும் கரெக்டாக இருக்கா, இந்த ஃபேக்டர்ஸ் வச்சு மட்டும்தான் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய த்ரெட்டுன்னு பார்க்கலாம். அதை அண்ட் கவர்மெண்ட் ரெகுலேஷன்ஸ் இதில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் பிகாஸ் ஆஃப் த ரிசர்ச் டீம் அண்ட் குளோபல் ஃபேக்டர்ஸ் அவங்க எல்லா இடத்துலையும் இருக்கிறதுனால அவங்களால குயிக்காக ரெக்கவர் பண்ண முடியும். பிக்கஸ்ட் எக்ஸாம்பிள் நெஸ்லே வந்து மேகி வந்து 2016 லெட் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு பேன் பண்ணாங்க இந்தியன் கவர்மெண்ட். பட் வித்தின் 3 to 6 months பார்த்தீங்கன்னா குயிக்காக ஆக்ஷன் ஸ்டெப்ஸ் எடுத்து ரீவேம் பண்ணி அவங்க உள்ளே வரும்போது அவங்க இழந்த மார்க்கெட் ஷேரோட அதிகமாகவே பிடிச்சாங்கன்னு சொல்லலாம். அதுக்குள்ளே மற்ற கம்பெனிஸ்லாம் எவ்வளவோ ட்ரை பண்ணியும் அந்த நூடுல்ஸ்னால் மேகி தான் நூடுல்ஸ் அப்படின்ற அளவுக்கு இன்னும் ஆணைத்தரமாக அட்வர்டைஸ்மெண்ட் அண்ட் மார்க்கெட் ஷேர் பிடிச்சி அவங்க நிரூபித்தாங்க. ஸோ ஸ்ட்ராங் மேனேஜ்மெண்ட் டீம் இருக்குன்றது இதுலேருந்தே தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இப்போது அட்ராக்டிவ் லெவல்ஸில் இருக்கிறதுனால இதை வந்து நீங்கள் லாங் டேர்முக்கு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அக்யூமுலேட் பண்ண ஆரம்பிக்கலாம். அண்ட் மார்க்கெட் வந்து ஒரு கிராஷ் ஆகுது, ஒரு கரெக்ஷன்ஸ் வருதுன்னும் போது இந்த ஸ்டாக்ஸ் வந்து கொஞ்சம் குயிக்காக ரெக்கவர் அண்ட் ரிட்டர்ன்ஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 2400 லெவல்ஸ் இருந்தது, இப்போ 2600 லெவல்ஸ்க்கு வந்திருக்கு. லாங் டேர்முக்கு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அக்யூமுலேட் பண்ணுறதுக்கு ஒன் ஆஃப் த நல்ல கம்பெனி அப்படின்றது நம்ம நெஸ்லேயில் பார்க்கலாம். அடுத்த 2 கம்பெனி பார்த்தீங்கன்னா ஃபார்மா ரிலேட்டட் கம்பெனிஸ். நம்பர் 1 அடுத்த ஃபஸ்ட்டு கம்பெனி அதில் பார்த்தீங்கன்னா பயோகான் கிட்டத்தட்ட லாஸ்ட் 3-4 இயர்ஸாக ஒரு 200 லெவல்ஸில் 300 லெவல்ஸ்குள்ளேயே தான் இருந்தது. அண்ட் மிகப்பெரிய மூவ்மெண்ட்டே இல்லாமல் இருந்தது. பிகாஸ் இந்த மாதிரி ஃபார்மா கம்பெனியை பொறுத்த வரைக்கும் ஒரு பேட்டன்ட் எக்ஸ்பயர் இந்தியன் கம்பெனிஸ் ஒன்று பேட்டன்ட் டிஸ்கவர் பண்ணுறாங்க, அப்படி இல்லைனா ஜென்ரிக் மெடிசனோட புது குளோபல் கம்பெனியோட பேட்டன்ட் எக்ஸ்பயர் ஆகுது, அது வந்து ஜென்ரிக் மெடிசனாக வரதுக்கான வாய்ப்பு இருக்கும்போது இந்தியன் கம்பெனிஸ்க்கு ஒரு மிகப்பெரிய சந்தையை, அது ஒரு மார்க்கெட்டை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது வந்து இப்போது நெக்ஸ்ட் 5 to 7 years நிறைய குளோபல் கம்பெனிஸோட பேட்டன்ட் எக்ஸ்பயர் ஆகிட்டு இருக்கு. பயோகான் அதில் ரொம்ப முக்கியமாக பயோசிமிலர் அப்படின்ற விஷயத்த பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் வயாட்ரிஸ் அப்படின்ற ஒரு கம்பெனி அக்வயர் பண்ணியிருக்காங்க. அது மூலமாக ஒரு மிகப்பெரிய க்ரோத் ஆகிறதுக்கான வாய்ப்பு. இது எல்லாமே நெக்ஸ்ட் கப்புள் ஆஃப் இயர்ஸ் உள்ள நம்பர்ஸில் ரிஃப்ளெக்ட் ஆக ஆரம்பிக்கும். அண்ட் நெக்ஸ்ட்டு 5 to 7 years அவங்க என்னென்ன ப்ராடக்ட் லான்ச் பண்ண போகிறாங்கன்ற தெளிவும் அவங்கக்கிட்ட இருக்குது. ஸோ இதை வச்சு பார்த்தீங்கன்னா பயோகான் லாஸ்ட் 2-3 monthஸில் பார்த்தீங்கன்னா அவங்க ஐ திங்க் ஒரு 200 லெவல்ஸ் வந்து 300 கிராஸ் பண்ணி 350s இருக்காங்க. ஸோ ஆல்ரெடி ஒரு மிகப்பெரிய ரன் அப், ஒரு மோர் தேன் 50-60% ரிட்டர்ன்ஸ் ஒரு லாஸ்ட் 2-3 monthஸில் கொடுத்துட்டாங்க. இன்னமுமே இவங்களோட ப்ரைஸ் ஏர்னிங் ரேஷியோ அட்ராக்டிவாக தான் இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இவங்களோட ஏர்னிங்ஸ் பர் ஷேர் இம்ப்ரூவ் பண்ண ஆரம்பிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக இவங்களோட ஸ்டாக் ப்ரைஸோட க்ரோத் இங்கேருந்து அப்வர்ட் ஜேர்னியாக தான் இருக்கும்ன்றது நம்ம நல்லாவே தெரியுது. இதை நீங்கள் ஃபர்தர் அனலைஸ் பண்ணிவிட்டு இது ஒரு ரெக்கமெண்டேஷன் இல்லை, நீங்கள் ஃபார்மா கம்பெனியை பொறுத்த வரைக்கும் அது ஒரு சைக்கிள். ஸோ அந்த சைக்கிள் மறுபடியும் ரீஸ்டார்ட் ஆகுது, ரீரேட்டிங் ஆக போகுது அப்படின்றது தான். ஆஸ் அ செக்டார் ரீரேட்டிங் ஆச்சுனாலே, ரீரேட்டிங்னா இப்போது இந்த கம்பெனி வந்து இந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க, இதுக்கப்புறம் இங்கேருந்து மேலே தான் போகும் அப்படின்றது தான் ரீரேட்டிங். டீரேட்டிங் அப்படின்னா இதுக்கப்புறம் பர்ஃபார்மன்ஸ் கம்மியாக தான் இருக்கும், ஏன்னா எக்கனாமிக் கண்டிஷன் மாறிச்சு, பிஸ்னஸ் சைக்கிள் மாறிடுச்சு, குளோபல் ஃபேக்டர்ஸ் மாறிச்சும் போது டீரேட்டிங் குறைப்பாங்க. இப்போ இருக்கிற ஸ்டாக் ப்ரைஸ்லேருந்து கீழே குறையுன்றது தான் டீரேட்டிங். ரீரேட்டிங்னா இங்கேருந்து மேலே போகும். ஸோ அது வந்து ஃபார்மா ஆஸ் அ ஹோல் வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு தான் நிறைய மியூச்சுவல் ஃபண்டில் ஏஎம்சிஸ்லேயும் நம்ம இன்ஃபர்மேஷன் நமக்கு வருது. ஸோ பயோகான் அதில் ஒரு முக்கியமான பங்கு வகிக்குதுன்னு பார்க்கலாம். அடுத்த கம்பெனி ஜைடஸ் வெல்னஸ் பார்த்தீங்கன்னா 2018-19 ஆரம்பிச்சு 2020 காம்ப்ளான் குளுகாண்டியோட ஹெயின்ஸ் அவங்க தான் இந்த 2 பிராண்ட்ஸ் வச்சுருக்காங்க. அந்த கம்பெனி அக்வசிஷன் பண்ணி முடித்தாங்க. அண்ட் அது இல்லாமல் ஃபார்மா ரிலேட்டட் அக்வசிஷன்ஸும் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு இன்ஆர்கானிக் வே ஆஃப் க்ரோயிங் யோர் கம்பெனி. அது வந்து இவங்க ஸ்ட்ராங்காக பண்ணிகிட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல்
ஜாயிண்ட் வெஞ்சர் ஆன்காலஜி ஆஸ் வெல் அஸ் ஆன்காலஜி ரிலேட்டட் மெடிசன் ஜெனரிக் மெடிசனை லான்ச் பண்ணுறதுக்கு ஜப்பான் கம்பெனியோட ஒரு டைப் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஜப்பான் ஆஸ் வெல் அஸ் யூஎஸில் இது பண்ணுறதுக்கான ஜேவி வெஞ்சர். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய சந்தை, இது ஒரு மார்க்கெட். ஏன்னா கேன்சர்ன்றது யாருக்கும் வரக்கூடாதுன்னு நம்ம ப்ரே பண்ணாலும் அது வந்து ஃபாஸ்ட்டாக ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்குது. அதை ட்ரீட் பண்ணக்கூடிய மெடிசன்ஸை இவங்க ஜேவியில் பண்ணும்போது அதுக்கான க்ரோத் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ரொம்பவே ஜாஸ்தி. லாஸ்ட் மந்த் கம்பேர் பண்ணும்போது இந்த ஒரு மாதத்தில் இந்த ஸ்டாக் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 to 20% க்ரோ ஆகிருக்குன்னு சொல்லலாம். ஸோ ஃப்யூச்சரில் இது இங்கேருந்து இன்னும் ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் ஃபார்மா ஆசெட்ஸ் ஒரு மிகப்பெரிய ரீரேட்டிங் ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். அண்ட் இந்த கம்பெனி அண்ட் ஒரு க்ரோத் ஃபேஸில் ஸ்டார்ட் ஆகிருக்கு. இவங்க ட்ரீட் பண்ணுறது மேக்ஸிமம் ஜெனரிக் மெடிசன்ஸ் அண்ட் முக்கியமாக இருக்கிறது வந்து கேன்சர் ரிலேட்டட் ஆன்காலஜி ஆஸ் வெல் அஸ் ரெஸ்பிரேட்டரி கார்டியாலஜி ரிலேட்டட் திங்ஸ் தான் இவங்க மெயின் ஃபோக்கஸில் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மற்ற டைப் ஆஃப் மெடிசன்ஸும் இவங்க பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் வெல்னஸ் செக்டாரில் இப்போ காம்ப்ளான் ஆஸ் வெல் அஸ் குளுக்கான்டி இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸும் இவங்க ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவர் த கவுண்டர் மெடிசன்ஸும் இருக்குது அண்ட் இந்த மாதிரியும் பண்ணிகிட்டு இருக்கணும் போது இவங்களோட க்ரோத்தும் போக போக இன்னும் ஜாஸ்தி ஆகும் அப்படின்றது தான் நம்ம எதிர்பார்க்குறோம். ஸோ இன்றைக்கி நம்ம ஷேர் பண்ண 3 கம்பெனியுமே பார்த்திங்கன்னா நெஸ்லே, பயோகான், ஜைடஸ் வெல்னஸ் இது எல்லாமே வந்து ப்ரைஸ் அர்னிங் ரேஷியோ டெக்னிக்கலாக வந்து ஓரளவுக்கு அட்ராக்டிவ் லெவல்ஸில் இருக்குது அப்படின்றது. அண்ட் ஃபண்டமெண்டலி ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங் கம்பெனிஸ். ஸோ ஃபண்டமெண்டலாக ஸ்ட்ராங் மேனேஜ்மெண்ட் இருக்காங்க, ஒரு விஷன் இருக்குது, ஃப்யூச்சர் க்ரோத் இருக்குது, க்ரோத் விசிபிலிட்டி தெரியுது அப்படின்னும் போது நிறைய ஃபேக்டர்ஸ் நமக்கு டிக் ஆகுது இந்த 3 கம்பெனிலுமே. டெக்னிக்கலாக கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்குது. பட் இங்கேருந்து உடனே ஏறுமானா தெரியாது. பட் நீங்கள் எஸ்ஐபி மூலமாக ஸ்டாக் எஸ்ஐபி மூலமாக நீங்கள் நெக்ஸ்ட் ஒரு 6 months to 1 year பண்ணலாம். இல்லை இது ஃபர்தர் அனலைஸ் பண்ணிவிட்டு லம்சமாகவும் நீங்கள் போடலாம். பிகாஸ் இப்போ மார்க்கெட் இருக்கும்போது வேல்யூவேஷன் பார்த்து பண்ணோம் தான் நம்ம இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ வேல்யூவேஷன் நல்லா இருக்குன்னும் போது நீங்கள் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்கன்றது கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிங்கன்னா ஒரு வெல்த் கிரியேஷன் ஆப்பர்ச்சுனிட்டியாக இந்த 3 கம்பெனி மாறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இது எதுவுமே ஒன்ஸ் அகெயின் நான் தெளிவுபடுத்த விரும்புகிறது ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன் கிடையாது, எஜுகேஷன் பர்பஸ். டீட்டெயிலாக இன்னும் கொஞ்சம் அனலைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த ஸ்டாக் பண்ணலாமான்னு ஒரு கான்ஃபிடென்ட்டோடு என்டர் ஆகுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.